ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரி நோய் வேணால் வரலாம், ஓகேங்களா? எந்த மாதிரி நோய் வேணால் வரலாம். அதுக்கான மெடிசன் கூட நம்ம நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கூட போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஆனால் மனுஷனே ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் இந்த மெடிசனே கண்டுபிடிக்கலையாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனே அவனே பார்த்து அந்த மெடிசனை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த குணமாகும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒன்றும் புரியலைங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. சந்தேகங்கிற ஒரு நோய் மட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தன்னந்தானே நம்ம அழிச்சிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம், ஓகேங்களா? இதுதான் மிகப்பெரிய கொடுமையான நோய். நான் அப்படி சொல்லுவேன், ஓகேங்களா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ உள்ள நிறையா மனிதர்களுக்கு இடையில் சந்தேகங்கிறது நிறையாவே இருக்குது. என்ன மாதிரி சந்தேகங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அவன் பாரேன், இப்போ ரொம்ப சோத்துக்கு கூட வழி இல்லை, ஆனால் இப்போ எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரியானா, அவங்க வீட்டுக்காரருக்கு எப்படி இவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் வந்துச்சு, அவங்ககிட்ட எப்படி இவ்வளோ நகை வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்பட்டு பட்டு பட்டு ஃபைனலாக அவங்க வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? நம்ம அடுத்தவங்கள பற்றி தான் யோசிப்போமே ஒழிஞ்சு நம்மளை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை. 100ல் ஒரு 98% இப்படி தான் இருக்காங்க ஆளுங்க. மீதி 2% மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளாம் அதை எப்போ வாங்குறது அப்படி நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க. நம்மளை பற்றி யோசிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும். அடுத்தவங்க என்ன செஞ்சால் நம்மளுக்கு என்ன சொல்லுங்கள்? அடுத்தவங்க அவங்க காசு பணம் நிறையா வச்சுருந்தா நம்மளுக்கு என்ன, பவுன் நிறையா வச்சுருந்தா எனக்கு என்ன, வீடு வசதி நல்லா கட்டினா நம்மளுக்கு என்ன? இல்லை, அவங்களோட அவங்க உழைப்பு போடுறாங்க, அதுக்கு தகுந்த பலன் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஏன் நம்ம அதுமாரி செஞ்சால் நம்மளுக்கு கிடைக்காது அந்த பலன்? என்னைக்கு இருந்தாலும் நம்ம உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வரும், ஓகேங்களா? ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கணவர் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அதாவது சந்தேகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? என்னென்னைக்குமே கணவர் மனைவிக்குள்ளே மட்டும் சந்தேகங்கிற ஒரு வந்துச்சுனாவே, ஒரு வேர்டு வந்துச்சுனாவே அவங்க வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சி கொண்டிருந்தாங்க. இதுலேயும் சில பேர் அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடியவங்க கூட இருக்காங்க. சில பேர் வேணுக்குனே இல்லை, அவங்க சந்தேகத்தில் இருக்காங்க, அவங்க தப்பான வழிக்கு போகிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு நான் அட்வைஸாக சொல்கிறது, என்ன தான் நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட சந்தேகங்கிற மட்டும் கேட்காதீங்க, ஓகேங்களா? நீங்கள் அவங்க கூட இருக்க அப்படிங்கிற பேச்சு மட்டும் எடுத்துடாதீங்க. எடுத்துட்டால் நம்ம லைஃபே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? எதுவும் கேஷுவலாக கேளுங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நம்ம காலை அரைச்சி பண்ணோம், ஓகேங்களா? ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும். நான் இது 2 பேர் பொதுவாக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? நாட்டு நடப்பில் இருக்கக்கூடியதாக நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம், ஓகேங்களா? நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழக்கூடிய நாளாக இருக்கட்டும், பிரிகிற நாள் தான் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? வாழக்கூடிய நாள் சின்ன குட்டியோண்டாக தான் இருக்கும், சீக்கிரமாக பிரிஞ்சிருவோம். எதுக்கு? நம்ம ஒருத்தருக்கு புரியுதல் இல்லாதனால தான் அப்படி இருப்போம், ஓகேங்களா? ஒரு நியூஸை நான் பார்த்தேங்க. காலையில் அவங்க மேரேஜ் ஆகுது. நிறைய பேர் இது பார்த்துருந்தாலும் பார்ப்பீங்க. காலையில் அவங்க மேரேஜ் ஆகுது, இத்தனைக்கு லவ் மேரேஜ், ஓகேங்களா? நைட் டைமில் அவங்களுக்கு 2 பேருமே இறந்துடுறாங்க. எதனால் சொல்லுங்கள்? அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, நிறைய சந்தேகம். கேட்டால் அவள் ஃபோன் யாரு கூடயே பேசினாங்க, அதில் சந்தேகம் ஏற்பட்டு 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தியால் குத்தி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ். நான் இந்த நியூஸ் பார்த்தேன். ஸோ இப்படியும் சில பேர் இருக்காங்க. காலையில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துக்கிட்டு
நைட் டைமில் வந்து அந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்காதையே நம்ம முடிவு இதுதான் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற முடிவில் 2 பேரும் தன்னை அழிச்சுக்கிட்டாங்க. ஸோ யாருக்கு இதில் லாபம்? யாருக்குமே லாபம் இல்லை. நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அந்த கடவுள், ஓகேங்களா? அந்த கடவுள் தான் நம்ம உயிர் எப்போ போகணும் அப்படின்னு தீர்மானிக்கணும். நம்மளே நம்ம உயிர் போகணும் அப்படின்னு தீர்மானிக்கவே கூடாது, ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதை நான் சொல்கிறேன். சந்தேகம் மட்டும் யாரும் பிடிச்சிருக்கக்கூடாது, ஓகேங்களா? தெளிவாக யோசிக்கணும். பேசுகிற வார்த்தைகளை வந்து கரெக்டாக பேசணும். அப்போ தான் அந்த மாதிரி சந்தேகங்கிற கொஸ்டின் மார்க்கே நம்மளுக்கு இல்லாமல் போயிடும், ஓகேங்களா? நான் வந்து சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளே மட்டும் சந்தேகங்கிற கேள்வியே வந்துடவே கூடாது. 1000 பேர் 1000 வார்த்தைகளை சொல்லி கூட நம்ம பேசலாம். நம்மளுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த மாதிரி வேர்டு மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாகவும் அழகாகவும் இருக்கிறதுக்கு நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலேருந்து நம்மளுக்கு ஏற்படுத்துமா அப்படின்னா தெரியாது, ஓகேங்களா? இந்தமாரி வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வாழணும். நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஹஸ்பண்ட், இந்தமாரி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம ஒய்ஃப் இந்தமாரி ஒய்ஃப் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் நினச்சாவே போதும். நம்மளுக்கான சந்தேகங்கிற நோயே நம்மளுக்கு வர்றது என்னைக்குமே, ஓகேங்களா? நம்ம வாழ்க்கை இனிமையாகவும் நல்லபடியாகவும் வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.